ஹலோ வால் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? ஷெல்ஃப். ஷெல்ஃப் அப்படிங்கிறது ஒரு பிளானை உடனே எக்ஸிக்யூட் பண்ணாமல் டிலே பண்ணுறது, காலதாமதம் பண்ணுறது, தள்ளி வைக்கிறது, ஒத்தி போடுறதான் வந்து ஷெல்ஃப். ஓகேங்களா? அது ஒரு ஷார்ட் டைமுக்காக இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாகவே அந்த பிளானை கைவிடுற மாதிரியான ஒரு டெசிஷன் வந்து எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த வேர்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஷெல்ஃப் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஷெல்ஃப்னா வார்ட்ரோப் இல்லைங்களா, அலமாரின்னு சொல்லுவோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிலே பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதோட இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஷெல்ஃப் அப்படின்னா டிலே பண்ணுறது, காலதாமதம் பண்ணுறது, தள்ளி வைத்தல், ஒத்தி போடுதல். ஓகேங்களா? ஓகே. நம்ம ரீகேப் செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ட்ரேஞ்ச். எஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது புரோக்கனான ஒரு ரிலேஷன்ஷிப். சரிங்களா? க்ளோஸாக அஃபெக்ஷனேட்டாக இருந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காண்டாக்டே இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சஸ் மாதிரி லிவிங் அப்பார்ட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அதுதான் வந்து எஸ்ட்ரேஞ்ச். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹர் லைஃப் ஸ்டைல் எஸ்ட்ரேஞ்ச் ஹர் ஃப்ரம் ஹர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை முறை அவளுடைய பெற்றோரிடமிருந்து அவளை பிரித்து விட்டது அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ இந்த இடத்துல எஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது பிரித்தது அப்படிங்கிற பொருளில் வருது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரேஞ்சஸ் மாதிரி வாழக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து எஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு க்ளூவும் அதே தான் உங்களுக்கு. இந்த வேர்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னாலே முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க. ஸோ அந்த க்ளூவோட அது மேட்ச் பண்ணிக்கோங்க. முன்னாடி க்ளோஸாக இருந்தவங்க இப்போ ஸ்ட்ரேஞ்சஸ் மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.